மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ட் பை கலைநகமிக்க விலை நியமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிட வாருங்கள். AV Gold and Diamonds, Monday Market, Kolachal Road, opposite Monday Market Bus Stand, branches Trivandrum, Thrissur, Madurai. Call 8590946916. Associate sponsors Grace Hospital, Trax Architecture, Najal Matrimony. Supporting sponsors Sell Widely, Masa IAS Academy, Joby's Makeup Academy, Bethesda Hospital, Volumetric Fusion Architect, The Mentors Clinic. Venue partner RPA Central School. Accommodation partner DR Homestay Takkalai. Event partner Picnic Events. Food partner Bells and Brides Event. Photographic partner Abhi Wedding Stories. இந்த உலகியலுக்கு அழகை சேர்ப்பவர்கள் அரிய வகை உயிரினங்கள். சில உயிரிகளை நாம் கண்டதில்லை, சிலவற்றை கண்டாலோ நாம் பயப்படாமல் இருந்ததில்லை. ஆனால் இந்த வியப்புக்குரிய தகவல்களை நாம் வியக்கும் வண்ணம் வழங்குபவர்கள் இவர்கள். பாம்புகள், பூச்சிகள் என பல்லுயிர் தகவல்களை பகிர்பவர்கள். சிறிய தேனீக்களில் கூட இத்தனை விஷயங்களா என நாம் வாயடைக்கும் வண்ணம் அழகாக எடுத்து இயம்புபவர்கள். இப்பொழுது அவர்களுக்கான காணொளியை நாம் காணலாம். கேப் காம்ரன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர்கள் AV Gold and Diamonds. பல்லுயிர் தகவல் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் ஹரிஹர சின்னா, வைல்ட் நாக்டர்னல். வெற்றி வாகை சூடியவர் இப்பிரபஞ்சத்தின் மீதான பேரன்பில் சக மனிதரைப் போல பல்லுயிரையும் நேசிக்கும் படைப்பாளர். உயிரணுக்கள் முதல் உலகமறியா உயிரியல் படைப்புகளை பற்றி எடுத்துரைப்பவர். பிரபஞ்சத்தின் படைப்பாற்றலை விவரித்து வியக்க வைக்கும் அறிவியலின் முன்னோடி. ஒவ்வொரு காணொளியும் தெளிவான புரிதலுடன் இதுவரை நாம் அறியாத உயிரியலின் தகவல்களையும் பிரபஞ்சத்திற்கு கற்றுக் கொடுக்கும் நம் மயிலாடுதுறை தமிழரான திரு ஹரிஹர சின்னா அவர்களுக்கு 2025ற்கான டிஜிட்டல் தமிழனின் பல்லுயிர் தகவல் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா. வெற்றியாளர் ஹரிஹர சின்னா, வணக்கம். உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவார்டு கொடுத்துடலாம். ஹரிஹர சின்னா அவர்களுக்கு அவார்டு வழங்க லைகா ரியாலிட்டி ஸ்பான்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிஹர சின்னா, வணக்கம். அழகாக இந்த உயிரினங்கள், பாம்புகள் இதையெல்லாம் பற்றி வீடியோ போடுறீங்க. எப்படி இந்த அரிய வகை உயிரினங்களுக்கு மேலே உங்களுக்கு ஈடுபாடு? நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டா? இல்லை, எனக்கு சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் கிடைக்கல. பேரண்ட்ஸ் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதை எடுத்தீங்கன்னா மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவன்ட்டாங்க. ஏன்னா 11th 12th மேக்ஸும் உண்டு பயாலஜியோட. அதனால் கொடுக்காம வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தேன். ஆனால் அதை படிக்கலை, இதை தான் படிச்சுட்டு இருந்தேன் தொடர்ச்சியாக. அப்புறம் காடாக சுற்றிட்டு இருப்பேன் சின்ன வயசுலேருந்தே. அப்படி வந்தது தான் இந்த ஆர்வம். சரிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு பயமே இல்லையா? சில உயிரினங்கள்லாம் கூடவே பக்கத்துலேயே இருக்கிறீங்க, மரங்கள் பற்றின அதிகமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. இந்த மாதிரி தகவல்களை எங்கே சேகரிப்பீங்க சார்? முதல்ல இயற்கை மேலே நமக்கு ஆர்வம் இருக்குன்றது இயல்பு தான். ஏன்னா மனிதர்கள் நாம் அதுலேருந்து தான் வந்திருக்கோம். நாம் கற்கருவிகளை கண்டுபிடிச்சது, அப்புறம் உணவு நமக்கு கொடுத்தது, இருப்பிடம், உடை, இந்த மாதிரி எல்லாமே இயற்கையிலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. அதனால் இயற்கை மேலே ஆர்வம் இருக்கிறதுன்றது இயல்பு தான். அதனால தான் இதுக்கு நீங்கள் அவார்டுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதை விரும்பி பார்க்குறாங்க இல்லையா மக்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் அந்த ஆர்வம் இருக்குது. எல்லாராலையும் அங்கே பண்ண முடியல, போக முடியல. நான் அதை கொஞ்சம் எதிர்ப்புலாம் இருந்தாலும் அதை மீறி நான் போனேன், அவ்வளோதான். மற்றபடி நான் பண்ணுற மாதிரியே எல்லாரும் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தப்பு. பாம்புக்கு பக்கத்தில் போய் உட்கார்றது, தேனிக்கு பக்கத்தில் போய் உட்கார்றது, அதெல்லாம் தப்பு. எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் அந்த ஒரு தேனி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நிறைய பேர் கீழே கேட்டிருந்தாங்க, ஏன் அது உங்களை கொட்டலை அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த தேனிக்கு கொடுக்கு கிடையாது, அது கொட்டாது. அதனால தான் அது தெரிஞ்சதுனால நான் போய் பக்கத்தில் உட்காந்தேன். சரி, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொட்டுற தேனி கட்டியும் போய் உட்காந்துடக்கூடாது பக்கத்தில் யாரும், அதையும் சொல்லிக்கிறேன்.
அது தெரியும், அதை பற்றி நிறையா படிச்சிருக்கோம், புத்தகங்கள் படிச்சிருக்கோம், அதனால பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க முன்னாடி ஒரு மரம் வெட்டப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக யாரோ வச்ச ஒரு மரத்தை வெட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தெருவில் நிறையா, இப்போ எங்கள் தெரு வந்து வெட்ட வெளியாக இருக்கும். ஒரு காலத்தில் நெல் மண்டியாக இருந்தது. அது ரொம்ப அகலமாக இருக்கும், ரோடு கொஞ்சம் இருக்கும், அதுக்கு இடையில ஸ்பேஸ் நிறையா இருக்கும், அப்புறம் தான் வீடு இருக்கும். அந்த இடம் சும்மா வெட்ட வழியாகவே இருக்குது. இப்போ நெல் மண்டி அங்கே இல்லை, அங்கே நெல் மூட்டைலாம் அடிக்கிருப்பாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மரங்கள் நிறையா நட்டேன். நானும் என் தங்கச்சியும் முடிவு பண்ணி நம்ம தெரு முழுக்க நிழலாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நட்டோம். அடுத்த நாள் நட்டுட்டு அந்த கூண்டெல்லாம் செட் பண்ணிட்டு போய் பார்க்கும்போது அடியில் போய் யாரோ கட் பண்ணி விட்டுருந்தாங்க. எல்லா செடியையும் வளரக்கூடாது. நான் என்ன எல்லாம் வாடி இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா எல்லாமே அடியில் கட்டாகி இருந்தது, தெரு முழுக்க கட்டாகி இருந்தது. யார் பண்ணான்னு இப்போ வரைக்கும் தெரில. அப்போலாம் எங்கள் தெருவில் சிசிடிவியும் இல்லை, இருந்தால் அப்போ போட்டு பார்த்துருப்பேன். இப்போ வச்சாச்சு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் அதை பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆக்சுவலாக நான் வச்ச இடம் கொஞ்சம் வெட்ட வெளியாக கூட இருக்கும், இன்னொருத்தவங்களோட வீடு கூட இருக்காது, அங்கே கூட போய் வெட்டியிருப்பாங்க. நம்ம மேலே உள்ள கோவமா எதனாலன்னு தெரில, மரம் வைக்கக்கூடாது யார் நினைப்பா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. உங்க ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்தி. ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க, அவங்களையும் பாராட்டி ஆகணும். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களும் மாறுவாங்கன்னு நம்புறேன். மாறுறதுக்கான பயணம் தான் அது. அடுத்ததாக பல்லுயிர் தகவல் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட சாம்சன் கிருபாகரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சாம்சன் கிருபாகரனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வைல்ட் நாக்டர்னல்ஸ், கரெக்டா? நாக்டர்னல், ஓகே. அதுக்கான அர்த்தம் என்னன்னு நீங்களே சொல்லிருங்க. இவர் பார்க்க ரொம்ப சாதாரண ஒரு ஆள் மாதிரி இருக்காரு. பாம்புகளோட விளையாடுறது தான் அவரோட பொழுதுபோக்குன்னு நான் நினைக்கிறேன். பாம்புகள் மேல அவ்வளோ ஒரு பிரியம். என்னை விட அதை பத்தி நீங்க அதிகமா சொல்லலாம், பேசுங்க. கண்டிப்பா. அந்த வைல்டு நாக்டர்னல்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த நாக்டர்னல்னா என்னன்னு வைல்டுனா எல்லாருக்கும் தெரியும், நாக்டர்னல்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நாக்டர்னல்னா தமிழ்ல இரவாடிகள்னு அர்த்தம். நம்ம பகல்ல நிறைய விஷயங்கள் பார்ப்போம், ஆனா நம்ம எல்லாரும் தூங்கின பிறகு நம்மளுக்கே தெரியாம நிறைய உயிரினங்கள் வெளியே வந்து அது சாப்பிட போறது, அது வாழ்விடத்தை தேடி போறது, இணை சேர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்லை. இந்த ஒரு விஷயத்த முன்னோட்டமா வச்சுதான் ஆரம்பிச்ச சேனல் இது. இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே என்ன நோக்கத்துல இருக்கோம், நம்ம இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டும்தான் வாழணும், நம்ம இங்க வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்ற யோசனையில இருக்கோம். மித்த பூச்சியா இருக்கட்டும், இல்ல மித்த உயிரினங்களா இருக்கட்டும், சிறுத்தை, புலி, கரடி எதுவுமே நமக்கு பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளை அடிச்சு கொன்றும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருப்போம். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு கட்டுக்கதையும் மூட நம்பிக்கை மூலயமா நம்மளை சொல்லி வச்சிருக்கிற, ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கிற விஷயம்தான். உண்மை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து எல்லா உயிரினங்களும் இங்கே வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்களாகிய நம்மளும் இங்கே உயிர் வாழ முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு சின்ன உயிரினம் பூச்சி அழிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மகரந்த சேர்க்கையே நடக்காது, நமக்கு சாப்பாடு கிடைக்காது, பழம் செடி கொடி எதுவுமே இங்கே விளையாது இந்த பூச்சிகள் அழிஞ்சு போச்சுன்னா. என்னோட முக்கியமான நோக்கமே பாம்போட விளையாடுறதுன்னு சொன்னாங்க, விளையாடுறது கிடையாது. நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு இதுங்க மேலையெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி மக்கள் எல்லாருமே இதை காதலிக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். அதே மாதிரி நிறைய பேரும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு முன்னாடிலாம் இந்த பூச்சி பிடிக்கவே பிடிக்காது, இந்த பாம்பு பிடிக்காது, ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்ததுலேருந்தே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாம்பை பிடிச்சிருக்கு, பூச்சியை பிடிச்சிருக்கு, இது இந்த உலகத்தில் இந்தந்த வேலையெல்லாம் செய்தான்னு ஒரு ஆச்சரியப்பட விதமாக நிறைய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ எல்லாமே. அதனால எல்லாருமே இயற்கையை ரசிங்க, இயற்கையோடு இணைந்து வாழுங்க, பாதுகாப்பாகவும் இருக்கணும் நம்ம, அதுக்கேற்ற மாதிரி. நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ பல்லுயிர் தகவல் விருது பெற்ற இருவருக்கும் பொன்னாடை பொருத்தி சொல்லுங்க. முதல்ல தம்பி எனக்கு ஒரு வருஷமா பழக்கம், இவரோட சேர்ந்து இந்த மேடையில் நிற்கிறதே எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த விருது கிடைக்கணும்னு நினச்ச பல பேரில் நானும் ஒருத்தன். நீங்கள் நாமினேட் பண்ணும்போது எனக்கு ஆஹா இவரோட சேர்த்து என்ன நாமினேட் பண்ணிட்டீங்களேன்னு வருத்தமாக இருந்துச்சு. யாராவது ஒருத்தருக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு இவரையும் சரி இவரோட காணிகளுக்கும் சரி அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இவரோட காணிகள்லாம் பார்க்கும்போது இந்த இரவாடிகளோட பயணிச்சு இவரும் ஒரு இரவாடியாகவே மாறிட்டாரோன்னு தோணும். ஏன்னா இவர் பயணிக்கிற நேரம் முழுக்க இரவு நேரம் தான், காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. நீங்களும் இதை இன்னும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. லைக்கா ரியாலிட்டி நிறுவனர் அவர்கள் இப்போ பொன்னாடை போத்தி வரவேற்பார்.